சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழே முதலமைச்சர் விஜய் பல தரப்பட்ட மக்களுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருந்தார் இல்லையா? அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் துவங்குவதற்கு முன் முதல்வர் விஜய் எழுந்து சட்டமன்ற பேரவை 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை பட்டியலிட்டார். முதலாவதாக பால் உற்பத்தியாளர்களின் நலன் கருதி பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்தார். இதன்படி 1 லிட்டர் பாலுக்கு 35 ரூபாய் கொள்முதல் விலையும் 3 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு மொத்தம் 38 ரூபாய் பெறப்படும். தமிழ்நாட்டில் 8800 பால் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 3,16,000 பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தினசரி 34 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு ஆவின் நிறுவனத்தின் மூலம் நாளொன்றுக்கு 31 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தீவனம், வேலையாட்கள் கூலி உள்ளிட்ட செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் உற்பத்தியாளர்களின் உழைப்புக்கு உரிய மதிப்பளிக்க இந்த விலை உயர்த்தப்பட்டதாக தெரிவித்தார். அதிகாலை 3 மணிக்கே எழுந்து மாடுகளை சுத்தம் செய்து பால் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களின் உழைப்பையும் தீவனம் மற்றும் வேலையாட்களின் கூலி உள்ளிட்ட அதிகரித்து வரும் செலவுகளையும் கடந்த கால அரசு போதிய அளவில் கருத்தில் கொள்ளவில்லை. உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துள்ளது. பின்னர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இலவச சிகிச்சைக்கான ஆண்டு வரம்பு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. திருநங்கைகளுக்கான மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டதுடன் 7 அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் சிகிச்சைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு உறுப்பினர்கள் பெரும் வரவேற்பை அளித்தனர். தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் தனது அறிவிப்பை நிறைவு செய்த பின் அறிவிப்புகளை வரவேற்று அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர். நிதியமைச்சர் கூறிய ஆதாரங்கள் குறித்து எழுந்த கருத்து குறித்து பேசின முதலமைச்சர் விஜய் எதை எப்போது வெளியிட வேண்டுமோ அப்போது அனைத்தும் சரியா வெளியிடப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். அதையும் பார்க்கலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது திமுக உறுப்பினர் பெரியசாமி நிதியமைச்சர் குறிப்பிட்ட ஆதாரங்கள் குறித்து தெரிவித்த கருத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. யாரும் எதிர்பாரா நேரம் சட்டென முதல்வர் விஜய் எழுந்து தனது கருத்தை பதிவு செய்தார். நிதியமைச்சர் கூறிய ஆதாரங்கள் அனைத்தும் தனது மேசையில் உள்ளதாகவும் எதை எப்போது திறக்க வேண்டுமோ அப்போது அனைத்தும் சரியாக திறக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு.
அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். தொடர்ந்து பேசிய முதல்வர், நான் பேசுவேன், பேசக்கூடாது என்றெல்லாம் இல்லை, இடைத்தேர்தலிலாவது சிலருக்கு நல்லது நடக்க வேண்டும் அல்லவா என பேசினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. முதல்வர் விஜயின் அதிரடியான பேச்சு இன்றைய சட்டப்பேரவை நேரலையின் ஹைலைட்டாக மாறியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.